டாக்ஸி டாக்ஸி. அட என்ன இது, எப்ப நான் டாக்ஸியை கூப்பிட்டாலும் நீங்களே வரீங்க? சாரி மேடம், நான் வர நேரத்துல தான் நீங்க டாக்ஸியை கூப்பிடுறீங்க. ஓ, இட்ஸ் ஆல் ரைட். பரவாயில்ல, உட்காருங்க. முன்னாடி பார்த்து ஓட்டுங்க. முன்னாடி பார்த்து தான் ஓட்டுறேன் மேடம். ஓ, தெரியுதே. முன்னாடி இருக்கிற கண்ணாடியில பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற என்ன பார்த்து தான் ஓட்டுறீங்கன்னு நல்லா தெரியுது. அது வந்து இது உங்க சொந்த வண்டியா? இல்ல மேடம், சம்பளத்துக்கு ஓட்டுறேன். ஆமா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வரும்? நிக்காம வண்டி ஓடுனா 15 ரூபாய் கிடைக்கும். 15 ரூபாவா? நான் காலையில ஹோட்டல் ரூமை விட்டு வெளியில வர்றப்ப ரூம் பாய்ஸ்க்கு கொடுக்கிற டிப்ஸே 25 ரூபாய். அதுக்கே 10 ரூபாய் குறையுது. அது வந்து மேடம். ஆமா, உங்க பேர் என்ன? கண்ணன். அந்த காலத்துல மகாபாரதத்துல அந்த கண்ணன் தேர் ஓட்டினா, இப்போ இந்த கண்ணன் கார் ஓட்டுறீங்க. சாரி மேடம், டாக்ஸி ஓட்டுறேன். ஐயோ, ராணி அக்கா வந்துட்டாங்க. சிவ பூஜையில சிறுத்தை. நான் வந்து இல்ல, இவங்க வந்து கவுண்டர், கெட் அவுட். மார்பு சேலை விலகி இருக்கிறது கூட தெரியாம ஒரு பொண்ணு தன்னை மறந்து இருக்கானா? ஒண்ணு அவ ஏற்கனவே கெட்டவளா இருக்கணும், இல்ல சீக்கிரமே கெட துடிக்கிறவளா இருக்கணும். என்னடி அப்படி பாக்குற? ஏ, நீ மட்டும் அப்படி இல்லையான் தானே என்ன கேட்க நினைக்கிற? என்ன விடுடி, என் உடலும் மறுத்து போச்சு, என் உயிரும் வெறுத்து போச்சு. நடப்பணமா தாண்டி நான் இப்ப காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? வந்ததும் வராதுமா என்ன அடிக்கிற, என்ன திட்டுற. என்ன தப்பு செஞ்ச நான் கேக்குறேன்? கால் விளங்காத என் குழந்தைக்கு உன்னை காவலா வச்சேன். உன்னை பாதுகாக்க இப்ப நான் யாரடி காவலா வைப்பேன்? ஏன் ராணி, குழந்தைய ஒன்னூட்டு ஒரு நாள் அழைச்சிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட இங்கேயே நர்சிங் ஹோம்லயே சேர்த்துட்டீங்கன்னா அப்பப்போ வைத்தியம் செய்யறதுக்கு எங்களுக்கும் சௌகரியமா இருக்கும். சில சமயம் எக்ஸசைஸ் செய்ய வைக்கிறது மூலமாவும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்னு பார்க்கலாம். வேணும்னா நீங்க யாராவது ஒருத்தர் குழந்தைக்கு துணையா இங்கேயே இருக்கலாம். என்ன சொல்ற? ஆமா, அதுதான் கரெக்ட். என் குழந்தைக்கும் உனக்கும் பாதுகாப்பான ஒரே இடம் அந்த நர்சிங் ஹோம் தான். Congratulations, Rajan. You've been promoted as an inspector. Thank you, sir. ஆமா, ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனா இருந்தோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரணும்னு எப்படி தோணுச்சு? இந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு இப்ப நேத்து வந்தது இல்ல சார். நான் படிக்கிற காலத்துல இருந்தே கடமை தவறாத ஒரு நல்ல போலீஸ் அதிகாரியா வரணும்னு என் உள்ளத்துல ஒரு பெரிய லட்சியமே உண்டு சார். வெரி குட், ஐ அப்ரிஷியேட் யூ. ப்ராஸ்டிடியூஷன் விஷயத்துல நாம ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். டேக் ஆல் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன்ஸ், ஓகே? எஸ் சார். குட் ஆஃபீசர். என்னடி சமையல் பண்ணாம காலை நீட்டி உட்கார்ந்திருக்கிற? ஆமா, காலை நீட்டி உட்காராம கழட்டி போட்டுட்டா உட்கார முடியும். சோறு பொங்கலையாடி? ஆமாங்க, வெறும்பானை அடுப்புல வச்சா சோறு ஆயிடுமாக்கும். இப்ப பெரிய மந்திரவாதி மக வெறும்பானையில அப்படி சோறு பொங்கிடுவா. ஏண்டி சமையல் பண்ண அரிசி பருப்பு இல்லையா? நேத்து வரைக்கும் இருந்தது. உப்பு புளி மிளகாத்த நேத்து வரைக்கும் இருந்தது. நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் நேத்து வரைக்கும் இருந்தது. ஏண்டி எனக்கு என்ன மூளை இல்லைன்னு நினைச்சியா? நேத்து வரைக்கும் இருந்தது. அதுக்கு இல்லீங்க, நீங்க தானே எதையுமே இல்லேன்னு சொல்லாத, அப்படின்னா தரித்திரம் வரும்னு அதனாலதான் இப்படி சொன்னேன். அதுவும் சரிதான். என்ன என்னடி பண்ண சொல்ற? நான் வேலை செய்யற கடையில பாடியும் விக்கல, பணமும் வரல. ஆனா வேற வேலைக்கு போலாம்னா அதுவும் கிடைக்கல. என்னமோ போங்க, உங்க அண்ணன் பசுபதி கிட்ட நிறுத்திடி. எங்க அண்ணன் பசுபதினு சொல்லாத, பொம்பளை புரோக்கர் பசுபதினு சொல்லு. அது சரி, அவரும் தான் உங்களை வருந்தி வருந்தி கூப்பிடுறாரு. நீங்க தான் கூட போய் இருக்க மாட்டேங்கிறீங்க.
ஏதோ இல்லாமைக்கு ஒரு 200 300 வாங்கிட்டு வரக்கூடாதா? அவங்கிட்ட பணம் வாங்கி சாப்பிடறத விட நம்ம வீட்டுக்கு பின்பக்கமா போய் என்னங்க அங்க இருக்கிற வைக்கல திங்கலாம். எங்கடி வைக்கல திங்க கிளம்பிக்க ஒண்ணு சொல்லிடக்கூடாது, உடனே பரப்பிடுவே. அது வீட்டுக்கார மாட்டுக்கு வாங்கி போட்டுக்காண்டி நீ போய் எடுத்தேன்னா மாடு இடிச்சே செத்துருவ. அது வேற இடிக்கணுமா? எஸ் இன்ஸ்பெக்டர் ராஜன் ஸ்பீக்கிங் ஹியர். சொல்லுங்க. ஐ சே. எந்த ஹோட்டல் ரோமியோவா? நீ ஒரு கிளாஸ் கொடு. நோ, எனக்கு வேண்டாம். ரொம்ப கொடு. எனக்கு பழக்கம் இல்ல. இந்த லைன்ல நின்று பழக்கம் இல்லைன்னு சொல்றேன். பணம் நான் தரேன், நான் சொன்ன கொடிக்கணும். இந்த கொடு ரொம்ப கொடு. எஸ் சார். சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க சார். தெரியாம செஞ்சுட்டேன். என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். என்ன கைது பண்ணாதீங்க சார். என் வாழ்க்கையே வீணா போயிடும். என்ன நம்பி ஒரு ஜீவன் இருக்கு சார். சார், என்ன விட்டுடுங்க சார். ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க சார். விட்டுடுங்க. மரியாதை சொல்ல கேட்க மாட்டேன். தப்பு செய்யறது மன்னிப்பு வைக்கிறது. தூணாட்டவன் அழைச்சிட்டு வாங்க உங்களை. எனவே கோட்டார் முன் மன்னிப்பு கேட்பதோடு 300 ரூபாய் அபராதம் செலுத்தியதும் விடுதலை செய்யுமாறு தீர்ப்பு கூறுகிறேன். ஏம்மா, அபராதம் 300 ரூபாய இப்ப கட்டுறியா? இல்லைங்க. இல்லன்னா பணம் கட்டுற வரைக்கும் அப்படி உட்கார். ஐயா, ராணிக்காக 300 ரூபாய நான் கட்டுறேன். எனக்காக நீங்க பணம் கட்டுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் எங்க வீட்டுக்கு வாங்க. பணத்தை திருப்பி தந்துடுறேன். பரவாயில்ல, உங்ககிட்ட எப்ப நான் திருப்பி வாங்கணுமோ அப்போ வாங்கிக்கிறேன். நீ வீட்டுக்கு தானே போற? வா, டாக்ஸியில டிராப் பண்றேன். கமா. அம்மா, ராஜா. ராஜா, கடவுள்னு ஒருத்தருந்தா கூடிய சீக்கிரமே உன் காலை குணப்படுத்திடுவான். அம்மாமா, என்னை விட்டுட்டு எங்கம்மா போனேன்? வள்ளியக்காவை கேட்டா சொல்ல மாட்டேங்குதுமா. உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போவேன்? இந்த உலகத்துல நான் உயிர் வச்சிருக்கிறது உனக்காக தானேடா. அம்மா அழாதீங்கம்மா, நான் படிச்சு பெரிய நாயி சம்பாரிச்சு தரேன், பூவாக்கி போடுங்கம்மா. ராஜா, நான் அவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேனா? அழாதக்கா, அப்புறம் ராஜாவும் அழப்போறான். என்னமோ நீ இங்க வந்ததுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மாம்மா, என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதம்மா, இங்கேயே படுத்துக்கோமா. சரிடா ராஜா, இன்னைக்கு அம்மா இங்கதான் படுத்து தூங்க போறா. அக்கா, என்னக்கா இவ்வளவு நேரம் தூங்கிட்ட? ஆமாண்டி, இந்த 5 வருஷத்துல இன்னைக்குதான் நிம்மதியா தூங்கிருக்கேன். இத்தனை நாளா எவன் என்ன தூங்க விட்டான்? ஹலோ ராணியா? ஆமா,
ராணி தான் பேசுறேன். நான் தான் பசுபதி பேசுறேன். சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா, ஒரு பெரிய புள்ளி வலை விரிக்காமலே விழுந்துட்டான். என்ன வேணும்னு கேட்டேன். குயின் வேணும்னா, குயின் என்ன குயின் ஆஃப் குயின்ஸே அனுப்புறேன்னு சொன்னேன். யாருன்னு கேட்டான். ராணி என்ன 6ன்ட்டான். எப்ப அனுப்பேன்னு கேட்டேன். ஈவினிங் 6ன்னா. அப்படியா? நீ வழக்கம் போல ஒரு ரேட்டை அவசியம் வாங்கிக்க. ஓகே ஓகே. கோர்ட்ல மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் இப்ப நீ ஹோட்டலுக்கு தானே போற? மேடம் எங்க போகணும்? எங்க போகணும்னு எனக்கு தெரியும். அனாவசியமா நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? டிரைவர், வண்டியை எடுங்க, வழிய சொல்றேன். எவ்வளவு ஆச்சு? 48 ரூபாய் 20 தான் மேடம். இன்ஸ்பெக்டர் சார், இது ஒண்ணு ஹோட்டல் இல்ல. மேல 4வது மாடியில தான் என்னோட பிளாட். ஐ சே. சார், இனிமையாவது என்ன ஃபாலோ பண்றப்ப டேங்க் ஃபில் பண்ணிட்டு வாங்க. பாய்.